டியூஸ்டே ஈவினிங் ஒரு 6 மணி போல் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. பாப்பா கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருக்குமா, ஏதாவது ஸ்வீட்டாக செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னால், எனக்கு கைவந்த கலையாக தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழ போண்டா தான். அதுக்கு 1 கப் மைதா 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வீட்டில் ஒரு 7-8 போல் ஏலக்கி பழம் இருந்துச்சு. அது குட்டி குட்டியாக தான் இருந்தது. அதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஒரு 1/2 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் ஏலக்காய் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட்டு 1 பிஞ்சு போல் சோடா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு செல்லக்குட்டிக்கு பசி வந்துருச்சு போல இருக்குது. கிச்சன்லேயே உட்காந்துட்டு இருந்தான். அவனுக்கு உண்டான ரைஸில் கொஞ்சமாக கேரட்டு, சிக்கன், மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி கஞ்சி போல் இருந்தால் தான் அவன் நல்லா சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு உண்டான சாப்பாடை ஒரு குக்கரில் வச்சு அதை ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இன்னொரு ஸ்டவ்வில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி பால் மாதிரி போடுங்க. தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் போடும்போது எப்படி போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி திரண்டு சூப்பராக வெந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் சூப்பரான வாழைப்பழ போண்டா தயாரிச்சு பாருங்கள். என் குழந்தைங்க கூட ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி செய்கிற ஸ்வீட் இதுதான். டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப செலவும் கிடையாது. இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் கூட இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க. வீட்லேயே கூடுமான நாளைக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.